அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 4வது தராவீஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர். அவனுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரஹ்மத்தை பெற்றுத்தரும் ரமலானை குறித்து, இந்த ரமலான்ல ரஹ்மத்தை நம்ம தேடணும் அப்படிங்கிறதை குறித்தும், ரஹ்மத் என்றால் என்ன, அந்த ரஹ்மத்துடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த மாதத்துல நிரம்பி இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையில வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, விசாலமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முதல்ல இந்த ரஹ்மத்தை எப்படி உணரணும், ரஹ்மத்னா என்ன, அந்த ரஹ்மத் என்கின்ற வார்த்தையுடைய அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரஹ்மத் என்றால் அருள் கொடை, ரஹ்மத் என்றால் கருணை, ரஹ்மத் என்றால் அல்லாஹ்வுடைய கிருபை. இது எல்லாமே ரஹ்மத் என்கின்ற வார்த்தையில் அடங்கிவிடும். இப்படி சொன்னா நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு 4 விஷயத்தை மட்டும் இன்ஷால்லா பார்த்துட்டு இந்த ரஹ்மத்தை குறித்த சிறப்புகளை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த ரஹ்மத்தை உணர வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் உள்ளத்தில் நினைத்தாலே அல்லாஹ் நன்மை எழுதிடுவானா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. ஒரு நன்மையை செய்யணும்ட்டு உள்ளத்துல நினைச்சாலே அல்லாஹ் இந்த மனிதன் நன்மையை செய்யணும்னு நினைச்சிட்டான். அதாவது உதாரணமா இந்த ஏழைக்கு ஒரு சதகா கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, இல்ல 2 ரக்காத் தொழுகணும் அப்படின்ட்டு உள்ளத்துல நினைச்சால் போதும், அதுக்கு நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த நன்மையை செய்தால் 1லிருந்து 700 மடங்கு நமக்கு என்ன செய்வான், அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அதே கருணையாளன் எல்லாம் எவ்வளவு கருணையாளன்கிறத பாருங்களேன். ஒரு தீமையை ஒரு மனிதன் செய்ய நாடினால், செய்ய நினைத்தால் தீமை எழுத மாட்டான். எப்படி நன்மை எழுதுறானோ அது மாதிரி என்ன செய்ய மாட்டான், தீமை எழுத மாட்டான். அந்த தீமையை அந்த மனிதன் செய்தால் ஒரு தீமைக்கு 1 தான் எழுதுவான். உங்களுக்கு புரியுதா? ஒரு தீமைக்கு 1, ஆனால் ஒரு நன்மைக்கு எவ்வளவு எடுத்துதான், 1லிருந்து 700 மடங்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில இடத்துல சொல்றான், கணக்கின்றி வழங்குவேன். அவர்கள் நன்மை செய்தார்கள் என்றால் கணக்கின்றி என்ன செய்வானா, அல்லாஹ் வழங்குவான். ஆனால் தீமை செய்தாலோ அல்லாஹ் தஆலா நினைத்தால் தீமை எழுவது கிடையாது. ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை மட்டும் என்ன செய்வான், அல்லாஹ் எழுதுவான். அப்ப இவ்வளவு கருணையாளனாக, இவ்வளவு ரஹ்மத்து நிறைந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். இது ஒன்று. இன்னும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அடிக்கடி உடனுக்குடனே பிடித்து விட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன? இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு ஒரு பரந்து விரிந்த ஒரு ரஹ்மத்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்துல எந்த மனிதனும் பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹு தஆலா பாவம் செய்யும் பொழுது அவனை மறைத்து, அவனை மன்னித்து, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை நம்ம அந்த நேரத்துல உணருதோம். அப்ப நம்மளுடைய பாவங்களை என்ன செய்ய மாட்டான், உடனுக்குடனே பிடிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கான 2வது அடையாளம். 3வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் இந்த உலகத்துல அந்த மனிதன் பாவம் செய்தாலும் அல்லாஹு தஆலா அடிக்கடி அவன் திருந்துவதற்கும், அவன் திருந்தி தௌபா செய்வதற்கும் பல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறான். இந்த ரமலான் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. சுப்ஹானல்லாஹ். 11 மாதங்கள் செய்த அந்த பாவ மூட்டைகளை கரிப்பதற்கும் அழிப்பதற்கும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான எத்தனை ரமலான்களை நமக்கு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே போல இந்த ரமலானில் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு, சுப்ஹானல்லாஹ், இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை நமக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் இல்லையா? அதே போல ஒவ்வொரு வாய்ப்பும் சரி. இப்ப அரஃபா நோன்பு வைத்தால் முன்பின் 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆஷுரா நோன்பு வைத்தால், சுன்னத்தான நோன்புகள், எத்தனை தௌபாவுடைய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறான். அப்ப வாய்ப்புகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு உணர செய்கிறான். ஆனா இந்த ரஹ்மத்தில எல்லாம் நம்ம உணராம நம்ம என்ன செய்யறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். இது 3வது அடையாளம். 4வது என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனை முறை இந்த அடியான் பாவம் செய்துவிட்டு, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் கையேந்தும் பொழுதெல்லாம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறானாம். சுப்ஹானல்லாஹ். எத்தனை முறை நம்ம பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறோம். இப்போ ஒரு உதாரணமா, ஒருத்தர்கிட்ட
ஒரு மனிதர்கிட்ட ஏதாவது அவரை வந்து திட்டிட்டோ ஏதாவது கஷ்டப்படுத்திட்டோ அப்படின்னா ஒரு தடவை சேரிம்பாரு, ரெண்டாவது தடவை இதே உனக்கு வேலையா போச்சா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க. மனிதனுக்குள்ள மனிதன் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா அல்லாஹ் மட்டும்தான் எத்தனை முறை பாவம் செய்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே லா தக்னத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீங்க. இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் என்ன செய்யறான், மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அந்த வரக்கத்தையும் நமக்கு உணருது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு ரஹ்மத்து நிறைந்த அந்த ரப்புல் ஆலமீனிடத்துல அதிகமா நம்ம ரஹ்மத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுல இந்த ரமலானுடைய மாதம் ரஹ்மத் நிறைந்த அருள்களும் அபிவிருத்திகளும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. இந்த ரஹ்மத்தை நமக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு எப்படி உதாரணம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நிஅமத்துக்கும் ரஹ்மத்துக்கும் வித்தியாசம் உண்டா. நிஅமத் என்றால் அருள் கொடை. நிஅமத்துல எப்படின்னா, இப்போ உதாரணமா நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு, நமக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள், வாழ்க்கை துணை, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய வாகனம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய ஆயுள், இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த நிஅமத். அந்த நிஅமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ரஹ்மத் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு தேவை. இப்போ உதாரணமா நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆயுள ஒரு 60 வருட காலத்தை நமக்கு கொடுத்துட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், இது நிஅமத். ஆனால் ரஹ்மத் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, அந்த 60 வருஷ காலத்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறோமா, அதுதான் ரஹ்மத். சுப்ஹானல்லாஹ். இப்போ உதாரணமா இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ உதாரணமா ரிஸ்க், உணவு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. உணவு அல்லாஹ் தஆலா 3 நேரமும் நமக்கு உணவு கொடுக்குறான். அந்த உணவை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம சாப்பிட்டோம் அப்படின்னா அல்லாஹ், அதுதான் ரஹ்மத். சுப்ஹானல்லாஹ், அதுதான் ரஹ்மத். அப்ப எல்லா நிஅமத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். நிறைய பேருக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பான், நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். அந்த ஆரோக்கியம் இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம போயிரும். அதல்ல. அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம உணரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 100 பகுதியாக இருக்குதா, 100 ரஹ்மத் இருக்குது. அதுல ஒண்ணுதான் என்ன செய்யணும், அல்லாஹ் இந்த பூமியில நமக்கு இறக்கி கொடுக்கிறான். அந்த ஒண்ணுனாலதான், அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தினாலதான் இந்த பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அதாவது சகோதர சகோதரிகளாக, தாய் பிள்ளைகளாக, உறவினர்களாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லார் மீது கருணையோடு அன்போடு பாசத்தோடு இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்து தான் இதற்கு காரணம். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் கூட, கால்நடைகள் கூட, பறவைகள் கூட, புழுப்பூச்சிகள் கூட தன்னுடைய குட்டிகளை அன்போடு அரவணைப்பது கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அந்த ஒரு ரஹ்மத்து தான். சுப்ஹானல்லாஹ். மிச்சம் 99 ரஹ்மத், 99 எத்தனை, 99 ரஹ்மத்து எங்க இருக்குமா, நமக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா நமக்கு வச்சிருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்துடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல அவனை மறுத்தவன், அவனை ஏசியவன், அவனுக்கு இணை வைத்தவன் எல்லாத்திற்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான். எல்லாத்தையும் இந்த உலகத்துல வசிக்க செய்கிறான். எல்லாத்தையும் இயற்கையுடைய அந்த சந்தோஷங்களை என்ன செய்யறான், அனுபவிக்க செய்யறான். சுப்ஹானல்லாஹ். அதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடிக்கடி நம்ம இன்ஷா அல்லாஹ் தேடக்கூடியவர்களா இருக்கணும் இந்த ரமலானுடைய மாதத்துல. சரி, சில விஷயங்களில் ரஹ்மத்தை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கிறான். அது என்னென்ன, எந்தெந்த அமல்ல நம்ம ரஹ்மத்தை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்கொடை தேட வேண்டும் அப்படிங்கறத சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். ஒண்ணு என்னன்னா, அதிகமா இந்த முதல் 10ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டு துஆ செய்யணும். நம்ம தராவியுடைய ஆரம்பத்திலே நம்ம கேட்போம் இல்லையா, அல்லாஹும்ம ர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது கிருபை செய்வாயாக, பிரஹ்மத்திக்க உன்னுடைய அருளை கொண்டு எங்களுக்கு கிருபை செய்வாயாக, யா அர்ஹமர் ராஹிமீன் நீ கிருபையாளர்கள் மேலாக கிருபையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல முதல் 10ல நிறைய துஆ செய்யணும். ஒன்று. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் மீது கருணை காட்டும் பொழுது அல்லாஹ் நம் மீதும் கருணை காட்டுகிறான். ரஹ்மத்னா கருணை தானே. மக்கள் மீது ஏதாவது கருணை காட்டி அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், நம் மீது கருணை காட்டுகிறான். நம்ம நபி மொழி படிச்சிருக்கோம் இல்லையா, மல்லா எருஹமுல்லாஹு எருஹமுன்னாஸ். அதாவது மக்கள் மீது கருணை காட்டாதவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, கருணை காட்ட மாட்டான். அப்ப இரண்டாவது வழி, ரஹ்மத்தை தேடக்கூடிய இரண்டாவது வழி அதுதான். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஓதுவது ரஹ்மத்தான். ரஹ்மத்தை பெற்று தரக்கூடிய அற்புதமான வழி. குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனை செவிமடுப்பது, குர்ஆனுடைய திலாவத்தை ஓதுவது,
குர்ஆனை தொடுவது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வழிகள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரஹ்மத்துடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமா ரஹ்மத்தை பெற்று தருவதற்கு இந்த குர்ஆன் நமக்கு ஒரு வழியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிந்தளவு அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல 4வது ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய 4வது அமல் இரவு தொழுகை, கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை. அது தஹஜ்ஜுத் தொழுகையா இருக்கலாம், இந்த தராவீஹ் தொழுகை கூட ஒரு வகையான இரவு தொழுகை தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இரவு தொழுகையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல 5வது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடத்துல பிழை பொறுப்பு தேடுவது, தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 5வது. 6வது பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேர் சண்டை போடும் பொழுது அல்லது 2 குடும்பத்தார்கள் சண்டையிடும் பொழுது ஒற்றுமை ஏற்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ரஹ்மத்தை கொடுக்கறானா. சுப்ஹானல்லாஹ். இந்த 6 வழிகளை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடினோமையானால் வல்ல ரஹ்மான், ஏன் தெரியுமா இந்த ரஹ்மத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அமல்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை மறுமையில. அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியுமா? முடியாது. அமல் என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த உலகத்தில் பெற்று தரும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல அமலை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம், அமலை கொண்டு நம்மளுடைய ரிஸ்கை என்ன செஞ்சுக்கிறலாம், தேடிக்கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு நல்ல ஒரு அமல்களோடு நல்ல ஒரு அமலை சாலிக நல்லடியார்களாக இருந்தோமேயானால் அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்துருவான். ஆனா மறுமையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் என்ன செய்ய முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி கொடுக்கறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல நிஅமத் நமக்கு கிடைச்சிருக்கு, நிஅமத்தை அனுபவிக்க ரஹ்மத் வேண்டும். ரஹ்மத் இருந்தால்தான் ஜன்னத்திற்கு என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய மாதத்தில் ரஹ்மத்தை அதிகமாக நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும், உலக முக்மீன்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.